மரபு இலக்கணத்தோடு அந்த கவிதைகள் வந்து நம் கண் முன்னால் விழுந்தன. அதை படிக்கணும்னா நமக்கு கோனார் நோட்டு வேணும். யாராவது ஒரு ஆள் விளக்க உரை எழுதணும், நமக்கு புரியாது, கொஞ்சம் சிரமம். ஆனால் இந்த இலக்கணை தடைகளை எல்லாம் விலங்குகளை எல்லாம் உடைத்து விட்டு பாரதி காலத்தில் ஒரு கவிதையை அவன் முன்னிறுத்துகிறான். இதனுடைய தலைச்சன் யார் என்றால் வால்ட் விட்மன். அவனுடைய அந்த வரிசையிலே தமிழகத்திலே தமிழில் புது கவிதையை பாரதி முன்வைக்கிறான். பிச்சமூர்த்தியும் அந்த காலத்திலேயே அதை முன்வைக்கிறார். அப்போ புது கவிதைன்னா என்ன? என்னுடைய எரிதழல் கொண்டு வா புத்தகத்தில் நான் புது கவிதைக்கு ஒரு எளிமையான ஒரு கருத்தை நான் சொல்லியிருப்பேன். முன்னால் இருக்கிற புலவர்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக தலையில் முடியை வளர்த்தி விட்டுருப்பாங்க, தாடி அது வாக்கில் வளர்ந்துருக்கும், முகச்சவரம் செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய எழுத்தும் இலக்கண சுத்தியோடு எல்லா இலக்கண தொல்காப்பியர் சொன்ன எல்லாவற்றோடும் இருக்கும். ஆனால் புது கவிதை இதையெல்லாம் உடைக்கிறது. அதனால தான் நான் எழுதினேன், தலைமுடி தரித்து முகச்சவரம் முடித்து மீசை நறுக்கி புத்தாடை அணிந்து வரும் புதிய மானுடன் புது கவிதை என்று நான் எழுதினேன். ஏன்னா புது கவிதை இதையெல்லாம் உடைத்து விட்டு வருகிறது. அப்போ ஒரு கவிதையை நம்ம எப்படி புரிகிறது? அர்னால்டு மேத்யூன்னு ஒரு பெரிய கிரிட்டிக் ஆங்கிலத்தில் இருந்தார். அந்த ஆள்கிட்ட போய் ஒரு பத்திரிகையாளன் கேட்குறான், நீங்கள் கவிதையை பற்றி நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களே, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, கவிதைன்னா என்னன்னா டிஃபைன் poetryன்னா. அவருக்கு பதில் சொல்கிறாரு, இஃப் யூ ஆஸ்க் த டெஃபினிஷன் ஆஃப் poetry I don't know. If you ask the definition of poetry I don't know. If you don't ask I know now. உங்களுக்கே புரிகிறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கவிதையினுடைய வரையறை என்ன என்று நீ என்னிடம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, நீ கேட்காட்டா எனக்கு சொல்ல தெரியும். அது எப்படி? கவிதைக்கு வரையறை என்னன்னு கேட்டால் நீ சொல்ல மாட்டியா? உனக்கு தெரியாதா? நீ கேட்காம இருந்தா எனக்கு தெரியுமா? எப்படி? ஒரு கவிதையை நான் இப்போ சொல்கிறேன். பாரதியினுடைய கவிதை, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் மரப்பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளர் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிடதோம் கா. இந்த கவிதைக்கு விளக்கம் சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க நின்று சொல்லலாம். அவ்வளவு உள்ளால, அதுக்குள்ளால நிறைய விஷயம் உள்ளால இருக்கு. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்றது? அதான் சொல்கிறான், நீ கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது, நீ கேட்காட்டா எனக்கு தெரியும். இன்னும் உனக்கு புரிகிறதுக்காக ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். மக்களே, 10 பட்டாம்பூச்சி, அதுக்கு ஒரு கேப்டன் பட்டாம்பூச்சி இருக்கு. எத்தனை பட்டாம்பூச்சி? 10 பட்டாம்பூச்சி, அதுக்கு ஒரு கேப்டன் பட்டாம்பூச்சி. தூரத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கேப்டன் பட்டாம்பூச்சி சொல்லுது, தூரத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன் பட்டாம்பூச்சி நம்பர் 1, நீ போய் அந்த விளக்கோட வெம்மை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வானுச்சு. விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, கேப்டன் சொல்லியாச்சு, சிஷ்யம் கேட்டாகணும்ல, கலெக்டர் சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க உடனே கேட்கணும்ல, இவங்க உடனே ஓடுவாங்கல்ல. அது மாதிரி கேப்டன் பட்டாம்பூச்சி ஓடுது, நேராக விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சிஷ்ய பட்டாம்பூச்சி அப்படியே பக்கத்தில் போச்சு. விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் பட்டாம்பூச்சி போனால் என்ன ஆகும்? சிறகில் ஒரு பக்கம் எரிஞ்சு போச்சு. அது அப்படியே திரும்பி வருது. கேப்டன் சொல்லுது, கேப்டன் பட்டாம்பூச்சியே விளக்கோட வெம்மை எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பக்கத்து சிறகை எரிச்சிரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. என்னைக்காவது கேப்டன் திருப்தி அடைஞ்ச வரலாறு உண்டா உலகத்தில்? வரலாறே கிடையாது. வாத்தியார் ஸ்டூடெண்ட்ட திருப்தி அடையவே மாட்டார், தலைமை ஆசிரியர்கள்ட்ட திருப்தி அடைய மாட்டாங்க, அதிகாரிகள் அவங்க கீழே இருக்கிறவங்கள்ட்ட திருப்தி அடைய மாட்டாங்க. இந்த கேப்டன் பட்டாம்பூச்சி சொல்லிச்சு, நீ சரியா பார்க்கலடா, 2வது பட்டாம்பூச்சி நீ போ, விளக்கோட வெம்மை இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவான்னுச்சு. இந்த 2வது பட்டாம்பூச்சி போச்சு, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் நெருங்கி போச்சு. இப்போ என்ன ஆகி போச்சு? ஒரு பக்கத்து மீசையும் எரிஞ்சு போச்சு, ஒரு பக்கத்து சிறகும் எரிஞ்சு போச்சு, ஜெட்டு மாதிரி வருது. வந்து கேப்டன் சொல்லுது, ஏ கேப்டன் பட்டாம்பூச்சியே, விளக்கோட வெம்மை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? விளக்கோட வெம்மை ஒரு பக்கத்து சிறகையும் ஒரு பக்கத்து மீசையும் எரித்து விடும் என்கிற உன்னதமான உண்மையை நான் அறிந்து வந்திருக்கிறேன். இப்போ கேப்டன் பட்டாம்பூச்சி திருப்தி அடையும் நினைக்கிறியா? அது அடையவே அடையாது ஒரு நாள்.
அது சொல்லுது எனக்கு திருப்தி இல்லை, 3வது பட்டாம்பூச்சி நீ போனுச்சு. அது சொல்லுச்சு முடியாது. ஏன் முடியாது? இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு, நான் போக மாட்டேன்னுச்சு. ஏன் 4வது பட்டாம்பூச்சி இப்போதான் லைன் இழுத்துருக்கேன், முடியாது. ஏன் 5 போக மாட்டேன். 6 என்ன நம்பி 4 தங்கச்சி இருக்கா, போக மாட்டேன். 7 போக மாட்டேன். 8 9 10 யாரும் போக மாட்டேன். நீங்கள் யாரும் போக மாட்டீங்கல்ல, விளக்கோட பொம்மை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரும் போக மாட்டீங்கல்ல, நானே போகிறேன். விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கேப்டன் பட்டாம்பூச்சி போகுது, அந்த விளக்குக்கு நேர் மேலே போய் இப்படி நின்றுச்சு. இப்போ என்ன ஆயிருக்கும்? கேப்டன் பட்டாம்பூச்சி அப்படியே அந்த விளக்கினுடைய அந்த நெருப்பில் அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. இப்போ அர்னால்டு மேத்யூ சொன்னதுக்கு திரும்ப வாங்க. இஃப் யூ ஆஸ்க் த டெஃபினிஷன் ஆஃப் poetry, ஐ டோன்ட் நோ. இஃப் யூ டோன்ட் ஆஸ்க், ஐ நோ. கவிதையினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, நீ கேட்காட்டா எனக்கு தெரியும். இப்போ கேப்டன் பட்டாம்பூச்சிக்கு விளக்குங்க வெம்மை எப்படி இருக்கும்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதோட சொல்ல முடியுமா? விளக்கோட வெம்மை எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியும், ஆனால் இப்போ சொல்ல முடியாது. ஒரு புத்தகத்தை வாசிக்க